ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது குட் பை கோஸ்ட்டோட செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். லாஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், ஒரு கோஸ்ட் தாத்தா நான் ஆஃப்டர் லைஃப்க்கு போகவே மாட்டேன், என் பொண்ணோட டெலிவரி பார்த்துட்டு தான் போவேன்ட்டு அடம் பிடிச்சிருப்பாரு. ஹீரோயினோட ஹெல்ப்பால் சூப்பராகவே அவங்கள அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம பன்னி மேனை தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான் கேஸ் பற்றி, அவனுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அந்த சிமெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனோட ஒர்க்கை யூனிவர்சிட்டியில் பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்துட்டு கண்ணாடி என்ன பண்ணுறான்னா அவங்க எல்லாரையும் பார்க்குறான். எல்லாருமே கப்புள்ஸாக இருக்காங்க, ஜோடி ஜோடியாக இருக்கவும் இவனுக்கு ஐயோ எல்லாருக்கும் கப்புள்ஸாக இருக்காங்களே, நம்ம மட்டும் இப்படி சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கோமேடே, என்னதான்டா ஆச்சு உனக்கு, அந்த பொண்ணு மின்னல் மாதிரி வருது போகுது கூட்டிகிட்டு போகுது வெளிலாம் போகிறீங்க, என்னதான்டா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கே தெரியல இது என்ன ரிலேஷன்ஷிப்னா. ஆமாம் நாங்கள் நிறைய வாட்டி மீட் பண்ணிக்கிறோம், வெளிலலாம் போகிறோம், சரி அடுத்த வாட்டி கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்போ படிக்கணும்டா விடுறா அப்படிங்கிறான். கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸை தட்டி டே வெளில வா அப்படின்ட்டு சிக்னல் காமிக்கிறாங்க. அவனும் வெளில போகிறான். போயிட்டு என்ன பண்ணுறான்னா கேட்டுடுறான். அப்போ தான் நம்ம காட்டுறாங்க லாஸ்ட் அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் ஆஃப்டர் லைஃப் அனுப்பும்போது நம்ம ஹீரோ ஆஃப்டர் லைஃப் போனதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ என்ன ஆயிருக்குன்னா ஹீரோ வந்து கேட்டுருவார் ஹீரோயின்ட்ட, நம்ம வந்து அவுட்டிங் போகலாமா, என் கூட அவுட்டிங் வரியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு ஹீரோயின் சரியாக ஆன்சரே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து இப்போ கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் என்ன இருக்குது நம்ம ரெண்டு பேருக்குள்ளே, ஸோ நம்ம அவுட்டிங் போகலாம் அப்படின்லாம் வந்து கேட்டுட்ருக்காரு. ஹீரோயின் வந்து ஆன்சரே பண்ண மாட்டாங்க. இவன் என்னடா இவன் புரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நேராக பன்னி மேனும் அந்த குட்டி பொண்ணும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அடுத்த கேஸ் அசைன் ஆயிருக்கு, அதை நாங்கள் காட்டுறோம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து ஒன்றுமே புரியல. டே நான் அவனை ட்ரை பண்ணிட்டு இருந்தா நீங்கள் என்னடா நடுவில் வந்து கீசுன்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட மாடியை காட்டுறாங்க. அங்கே ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கான், ஆஃப்டர் லைஃபுக்கு போகவே மாட்டான், கூப்பிட்டாலும் வர மாட்டான், கொஞ்சம் என்னன்னு போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சுன்னு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த குட்டி பையனை பார்க்கறதுக்காக அந்த மாடியில் கஷ்டப்பட்டு ஏறி மேலே போயிடுறாங்க. போய் அவன்கிட்ட பேசினா அவன் என்னன்னா திமிரா பேசினான், ஒரு குட்டி பையன் மாதிரியே பேச மாட்டான், என்ன பேசினாலும் நல்லா கலாச்சி விட்டுட்டே இருக்கான். அப்போ தான் வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பேர் உன் ஆசையை எங்களால் நிறைவேற்ற முடியும், இந்த இவன் இருக்கான் பார்த்தியா இவன் பேர் சிட்சுமி, இவன் உடம்புக்குள்ளே நீ போய் உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னு தான் அவனும் ஓ அப்படியா ஓகே அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க என் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அட போங்கடா இந்த விளையாட்டுக்கு நாவல்ன்ட்டு அவர் அப்படியே ஆப்போசிட்டாக போயிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் நேராக போய் அவன் வயிற்றுலேயே ஒரு பொங்குன்னு ஒரு குத்து விட்டு திரும்பியும் கூட்டிகிட்டு வராங்க. வாடா அப்போ என்னன்னு கேட்கலாம் அவன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவன் எங்கே கூப்பிட்டு போகிறான்னா குழந்தைங்களாம் அட்மிட் ஆவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல ஒரு நர்ஸ் வந்து குழந்தைங்களாம் நல்லாவே கேரிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அவன் சொல்கிறான், இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா, நான் லாஸ்ட்டாக இவங்கள்ட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருந்தேன், அதனால தான் என்னால் இங்கேருந்து போக முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அவனோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இவனுக்கும் ரொம்ப உடம்பு சரியாமல் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த நர்ஸ் தான் இவனையும் நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நர்ஸ் நான் இந்த மாதிரி இறந்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை உனக்கு அப்படிலாம் ஆகாது அப்படின்னு வந்து அந்த நர்ஸும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, நான் எல்லாம் சரியாகி வெளில போனதுக்கப்புறம் இதோ அங்கே தெரியுது இல்லையா ஜெயிண்ட் வீல், அங்கே நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவனும் கண்டிப்பாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நர்ஸும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் இவன் இங்கேருந்து போகாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கான். சரி ஓகே இவ்வளோ தானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ நான் ஓகே சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்த்துனேன், நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் பண்ணி தான் ஆகணும், வா போய் பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேராக அவனும் போய் அந்த நர்ஸ் கிட்ட வந்து தயங்கி பேசிகிட்டு இருக்காங்க. நர்ஸ் உங்கள்கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் எனக்கு ஒரு வேலை விஷயமா உங்கள்கிட்ட பேசணும்னா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஓ வேலையா, சரி இங்கே வாங்க அப்படின்ட்டு நேராக கூப்பிட்டு போய் இன்னொரு நர்ஸ் கிட்ட கொடுத்து இங்கே பாருங்கள் புதுசாக நம்மள்ட்ட நர்ஸுக்கு ஜாயின் பண்ண இன்டர்னாக வந்திருக்காங்க, இவங்களை கொஞ்சம் என்னன்னு கேளுங்க அப்படின்றாங்க. ஐயோ அதை பற்றிலாம் நான் பேச வரல, உங்ககிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறான். ஓகே உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோ கிட்ட, நீ இந்த வேலையை பண்ணுவியா மாட்டியா அப்படிங்கும்போது நான் ஏன் பண்ணணும், நான்லாம் பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது படிக்கணும் அப்படி இப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மட்டும் இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிட்டேன்னா நான் உன் கூட அவுட்டிங் வரேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோக்கு ஷாக்கு, அப்படியா உண்மையாவா, அப்போ கண்டிப்பாக பண்ணிடுறேன் வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருமே போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஏதோ புக்கெலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க தங்கச்சி டிவி பார்த்துட்டு இருக்கா. அவங்க தங்கச்சிட்ட போய் நீ இந்த மாதிரி நிறைய சீரீஸு அந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்ப்பல, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும் அவங்கள எப்படி வெளில கூப்பிடணும்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு இவங்க வந்து நர்ஸை கூப்பிட்றதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு
இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து சோகமாக அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினோட அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க, இந்த மாதிரி நீயும் ஹீரோவும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அன்னைக்கு வந்து ஹீரோ வந்து கேட்டிருப்பாங்களா அவுட்டிங் போகலாமான்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அப்படி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க பயந்து போய் நேராக அவங்க அப்பா அம்மா கிட்ட அம்மா அப்பா பாருங்கள் அண்ணன் வித்தியாசமாக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது. அவன் வந்து ஐயோ நான் போகிறேன்டா மேலன்ட்டு ஓடி போயிடுறாங்க. கீழே வந்து அவங்க அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரும் அந்த புக்கை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்து கேர்ள்ஸ் கிட்ட எப்படி பேசி பழகணும்னு இருக்க புக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ நம்ம புள்ள வந்து அவனாவே கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுறான், எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் ஹீரோயின் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோவோட செம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தேன். அப்போ வந்து அவனுக்கு வந்து ஸ்டார்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும், அதை பற்றி என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருப்பான், எனக்குமே ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருந்த சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் ஞாபகம் பண்ணி சூப்பராக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிடுவாங்க, அப்போனா நீ அவனை லவ் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்கவும் இவங்களுக்கு ரொம்ப ஷை ஆயிரும். வேகமாக ஓடி போயிடுவாங்க. ஐயோ வெங்கடா போனான்ட்டு கதவை திறந்து வந்து பார்த்தா அவளை இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவளெல்லாம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாங்க இல்லையா நர்ஸு, அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. யாருக்கிட்டயோ பேசிட்டு அவங்களோட ஸ்லிப்பர் வந்து ஹீல் வந்து உடஞ்சிரும். ஸோ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நேராக போயிட்டு சரி என் கூட வாங்க இங்கே தான் இருக்கு என் வீடு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஷூவை கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்களா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு அவங்களுக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணும், அவங்களுக்கு கொஞ்சம் வந்து உடம்புலாம் சரியில்லை, நீங்கள் இப்போ பார்த்தே ஆகணும் அப்படிங்கும்போது ஓகே நாளை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. மறுநாள் ஆகுது. அதே மாதிரி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. கீழே போயிட்டு அந்த நர்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க கூட நான் ஜெயின்ட் வீலில் போகணும், நம்ம ஒரு நாள் அவுட்டிங் போகலாமா அப்பெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கான், உங்களுக்கு உடம்பு தானே சரியில்லைன்னு சொன்னீங்க, கொடுங்க செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறான்னா அந்த குட்டி பையன் வந்து கோஸ்ட்டாக இருக்கான் இல்லையா, அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான். இவன் வேலைக்கு மாட்டான்டா நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோ உடம்புல டக்குன்னு பூந்துட்டு அப்படியே அன்னியன் ரெமோ மாதிரி அப்படியே ஆளே சேஞ்ச் ஆயிடுறான். ரொம்பவே ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுறான் அந்த நர்ஸ் கிட்ட. நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, தேவதை மாதிரி இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறான். அவங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. போய் ஷோல்டர்லலாம் கை போட்டுட்ருக்கான். ஹீரோவுக்கு செம கடுப்பாக என்ன பண்ணிடுறாருன்னா கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. என் உடம்பு விட்டு ஃபஸ்ட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி கிள்ளி விட்டு வெளில வந்துட்டு 2 பேரும் ஒரே உடம்புல சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ வந்து என்னை அன்னைக்கு இந்த மாதிரி இன்றைக்கும் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் காட்டுறாங்க அந்த தாத்தா வந்து இவன் உடம்புக்குள்ளே போயிருப்பாங்க இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ கூட ஜுரம் வந்துருக்கும். அன்னைக்கு கூட வந்து ஹீரோயின் தான் கடுப்பாகி ஒரு கிக் விட்ருப்பாங்க. அப்போ தான் அந்த தாத்தா வந்து வெளில போயிருப்பார். அதே மாதிரி கிக்கு விடு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஓங்கி ஒரே அப்போ தான் அந்த பையன் வந்து வெளில போயிடுறான். இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஓகே வாங்க பேசலாம் அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு அந்த நர்ஸும் வந்துடுறாங்க. சரி என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் ஹீரோயினை பார்த்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு பேஷண்ட் சொன்னீங்களே அவங்க வந்திருக்காங்களா அப்படிங்கும்போது நான் சொன்ன பேஷண்ட்டே இவன் தான் டாக்டர், கொஞ்சம் இவங்க என்னன்னு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே நான் உன் கூட அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. 2 பேருக்கும் செம ஹாப்பி ஆகிடுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோ வீட்டில் போயிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்படி அந்த பையனை வந்து நம்ம அனுப்புறது, இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப அழுதுடுறாங்க அந்த நேரத்தில். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுடுறாங்க. இதை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும், இவ்வளோ கஷ்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணோட ஷூவை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. ஆமாம் வந்துட்டா, அவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஆமாம் மேலே தான் இருக்காங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. இந்த லெவலுக்கு நம்ம பையன் ஒர்க் அவுட் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. மேலே பார்த்தா சண்டை நடக்குது போல், சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னு இவங்களாவே ஒரு கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அம்மா என்ன நம்ம பையன் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கும்போது நம்மளும் இப்படி தான் இருந்தோம் டார்லிங், மறந்துட்டியா லவ் பண்ணும்போது அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வேகமாக போகும்போது என்ன சொல்லிட்டு போகுதுன்னா நீயும் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கணும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு போகுது. பொறுப்பா அப்பா என்ன இவங்க பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிறாங்க, அப்போ இது ஒன்றும் தப்பாலாம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இருக்காதுதாம்மா நினைக்கிறேன் அப்படின்னு தங்கச்சி குடும்பம் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கு. மேலே வந்து ஹீரோ திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, மறுநாள் வந்து குட்டி பையனும் ஹீரோவும் வந்து பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி எப்படி இதை வந்து பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து பிளான்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் அந்த ஜெயின்ட் வீலுக்கு போயிட்டு ஒரே ஒரு ரைட் போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல்லாகவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு பப்பி நாய் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவன் அதோட போய் அவன் விளையாண்டுட்டு இருக்கான் செம்ம ஜாலியாக. இதை பார்த்துட்டு இவனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்புறமா வந்து அவன் வந்து ஒரு ஐடியா சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் ஜெயின்ட் வீலில் போகிறேன், மேலே போய் நின்னோன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ வந்து அந்த பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் வந்து இந்த மாதிரி நீங்கள் தான் உலகத்திலே பெஸ்ட் நர்ஸு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி போஸ்டர் ஒட்டி அதை வந்து
வந்து எனக்கு விரிச்சு விடுங்க, நானும் அந்த நர்ஸும் மேலேருந்து பார்க்கணும், இப்படிலாம் சொல்லி பயங்கரமாக ஐடியா சொல்லிட்டு இருக்கான். ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் இல்லாததுனால ஹீரோயின் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே யார் யார் இருக்கா, பன்னி மேனு, அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா யாஷிகோ, அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 4 பேரும் சேர்ந்து அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் அந்த நர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன், அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, அன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. என்ன இருக்குன்னா, ஹீரோயின் அன்னைக்கு பார்த்துருப்பாங்களே, அவங்களுக்கு ஸ்லிப்பர்லாம் கூட உடஞ்சிருக்குமே, ஹீல் உடஞ்சி அவங்களுக்கு நியூஸ் ஷூ கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ என்ன இருக்குன்னா, அவங்க கால் பேசிகிட்டே வருவாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை போல். என்னென்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி இந்த வேலை பார்க்கறதுனால நீ கரெக்டான டைமுக்கு வரமாட்ற, நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேது, ஸோ அந்த வேலையை விட்டுடு, நான் வெளியூர் போகிறேன், நீயும் வந்துரு என் கூட, அப்போலாம் சொல்லி ரொம்ப ஹாஷாக பேசியிருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட அந்த நர்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வேலையை பற்றி தப்பாக பேசாதீங்க, ஒரு வேளை உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் போங்க, அதுக்காக என் வேலையை விட்டுட்டுலாம் நான் வர முடியாது, நான் உண்மையாகவே உங்களை நேசிச்சுட்டு தான் இருக்கேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன பிரேக்கப் மாதிரி ஆகிட்டுருக்கு. அவரும் அதுலேருந்து பேசாமல் கோச்சிட்டு போயிருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தா அந்த குட்டி பையனும் வந்துடுறான். இவங்களை பார்த்துட்டு நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்லிடுறான். பட் எல்லாத்தையுமே அவன் கேட்டுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சரி ஓகே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த டேட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு போயிடுறாங்க. போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோவும் அந்த குட்டி பையனும் 2 பேரும் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. அந்த நர்ஸ் வந்தோடனே இவன் உடம்புக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அந்த போஸ்டரை வந்து பிரித்து விடணும் இல்லையா, ஸோ அதனால ஒரு பில்டிங் மேலே ஏறி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நர்ஸ் மேம் இங்கே வந்தோடனே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. ஓகே டிக்கெட்லாம் எடுத்தாச்சு அப்படின்னு நார்மலாக ஹாய் தான் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குட்டி பையன் வந்து நேராக ஹீரோவோட உடம்புக்குள்ளே பூந்துட்டு அவங்களோட ஃபோனை வாங்கி கடகடன்னு கால் பண்ணி அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பயங்கரமாக பேசுகிறான். டேய் ஒழுங்கா நீ வந்து மேம் வேணும்னா நேராக இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் கிளம்பி வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு அந்த நர்ஸ் பொண்ணும் ஒன்றுமே புரியாமல் இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனும் வேகமாக இங்கே வந்திருப்பான். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட உடம்புல வந்து பேய் பூந்துருக்கு இல்லையா, ஸோ அவருக்கு மயக்கம் மாதிரி வந்திருக்கும். அதை வந்து இந்த நர்ஸ் மடியில் படுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவன் வந்து யாரடி இவன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திருப்பாங்க. டக்குன்னு அந்த மயக்கத்தோடய அவன் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவான்னா, நேராக அந்த ஜெயிண்ட் வீல் கூட்டு போவான். வாங்கன்னு 2 பேர் கையையும் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க 2 பேரையும் அந்த ஜெயிண்ட் வீலில் உள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டையும் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மயக்கத்தோடே இருப்பான். டக்குன்னு அந்த அவன் இருக்கா இல்லையா குட்டி பையன் வெளில வந்துடுவான் ஹீரோவோட விளம்ப விட்டு. இது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது நான் ஓகே தான் அப்படின்னு அவனும் ஓகே சொல்லிடுறான். அப்போ வந்து அவங்க பிளானை அதே மாதிரியே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. மேலே போயிட்டு டாப்புக்கு போனதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறாங்க. அவருக்கும் வந்து ஓகே ஆகிடுது. 2 பேரும் சால்வ் ஆயிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இங்கே கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கால் இல்லை, அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு மைக் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வந்து சொல்கிறாங்க நர்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த பக்கம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கியோஷோலோட மெசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கியோஷோலுங்கிறது அந்த குட்டி பையன் பேய் இருக்கான் இல்லையா, அவனோட பேர். சரி கியோஷோலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த போஸ்டரில் வந்து என்ன எழுதிருக்கலாம், நீங்கள் தான் உலகத்திலே பெஸ்ட் நர்ஸ் அப்படின்னு சொல்லி தேங்க்யூலாம் போட்டு சூப்பராக எழுதிருக்கு. அவங்களுக்கு செம்ம அழுகையாயிடுது. யார் கியோஷோல்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இறந்து போயிட்டான் போன மாதம், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், குட்டி பையன் அப்படிலாம் சொல்லி அழுவும். இவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. கீழே இறங்கி வந்தோடனே ஹீரோ கிட்ட போயிட்டு உங்களுக்கு எப்படி கியோஷோல தெரியும் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இல்லை முன்னாடியே எனக்கு அந்த பையனை தெரியும், அவன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கான், ஸோ அவனோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா அந்த நர்ஸ் கிட்ட, நான் உன்னை எப்பொழுதுமே லவ் பண்ணுறேன், எனக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் வேலையை முடிச்சுட்டு உனக்காக ரிட்டர்ன் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். வெளியூர் போகிறதா இருந்தான் பார்த்தீங்களா, உன்னோட வேலையை பற்றி எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, ஸோ எனக்காக வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி செம்ம ஜாலியாக சேர்ந்துடுறாங்க. ஹீரோயினுக்கும் இது ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது. அந்த குட்டி பையனுக்குமே செம்ம ஹாப்பி ஆகிடுது. நமக்கு பிடிச்சவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் நமக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி அவனுக்கும் அது வந்து ஹாப்பி ஆகி ஆஃப்டர் லைஃப் போக ஒத்துக்கிறேன் அப்படி சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்து நம்ம பன்னி மேனும் யாஷிகோ பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, 2 பேரும் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டாங்க. வந்துட்டு கூப்பிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு தேங்க் பண்ணிவிட்டு அவன் பாட்டு ஜாலியாக பறந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணும், வெளில வரேன்னு சொல்லியிருந்தியே அப்படிங்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஐயோ அப்படியா நான் வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிடுறாங்க. யார் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து பன்னி மேனை தான் லவ் பண்ணுறேன், அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் தான் செம க்யூட்டாக இருக்காரு, அடி பாவி அது பேய்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். இது
இதுக்கிடையில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போகாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை தான் சுற்றி சுற்றி வராங்க. ஹீரோ எங்கே போனாலும் மறைஞ்சு இருந்து பார்க்குறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக கிரிம் ரீப்பர்ஸ்லாம் ரொம்பவே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அடுத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து ஈவலாக மாறிடுவாங்க. ஸோ அவங்கள எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய இடத்துல தேடுறாங்க. அவங்களும் வந்து எல்லாருக்கிட்டையும் தப்பிச்சு போயிடுறாங்க. இதை வச்சு மீட்டிங்லலாம் வந்து சூப்பராகவே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் வச்சு பேசிகிட்டே இருக்காங்க. பட் இன்னுமே அவங்கள பிடிக்க முடியல. வீட்டுக்கும் எப்பயாவது தான் வராங்க போகிறாங்க. அப்புறம் அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிய மாட்டுது. ஹீரோவையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட என்ன மர்மம் அவங்களுக்கு அப்படின்னு நமக்கு இன்னுமே காட்டலை. அதை வந்து அடுத்த எபிசோடில் தான் காட்டுவாங்க. ஹீரோவுக்கு வேற ஹீரோயின் மேலே லவ் வந்துருச்சு. இதை வந்து அந்த ரெண்டு பொண்ணு எப்படி எடுத்துக்க போகுதுன்னு வேற தெரியல. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.